சாம்சன். இவரை சிம்சோன்னும் சொல்வாங்க. இஸ்ரேலிய மக்களை பெலிஸ்தியர்களோட ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பிறந்த ஒரு தேவ குழந்தை தான் இந்த சாம்சன் சொல்லப்படுதுங்க. சோ இவரை மேன் ஆஃப் த சன் சொல்வாங்க. இந்த சாம்சன் ஒரு சிங்கத்தையே வெறும் கைகளால வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பலமிக்க வாரியரா இருந்திருக்காரு. இஸ்ரேலிய மக்களுக்கு எதிராக இருந்த ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களை கொன்னு குவிச்சிருக்காரு. சாம்சனோட பலமே அவரோட தலைமுடிதான் சொல்லப்படுது. ஒரு முறை சாம்சன் டெலேலா அப்படின்ற ஒரு பெலிஸ்திய பெண்ணை காதலிச்சிருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச பெலிஸ்தியர்கள் டெலேலாக்கு 1000 வெள்ளிக்காசுகள் கொடுத்து சாம்சன் பலத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. டெலேலாவும் அதை வாங்கிக்கிட்டு சாம்சனோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க எவ்வளவு முயற்சிகள் செஞ்சிருக்கா. ஆனா அவளால கண்டுபிடிக்கவே முடியல. பிறகு ஒரு நாள் சாம்சன் டெலேலா கிட்ட சொல்றாரு, என்னோட மொத்த பலமே என்னோட முடிதான், அது மூலமா தான் கடவுள் எனக்கு பலத்தை கொடுக்கிறாரு அப்படின்ற ரகசியத்தை சொல்லிடுறாரு. இதை டெலேலா மூலம் தெரிஞ்சுக்கிட்ட பெலிஸ்தியர்கள் சாம்சனோட முடியை வெட்டி அவரை பலவீனமாக்கி அவங்களோட கடவுளுக்கு நரபலி கொடுக்க பார்ப்பாங்க. அந்த சமயத்துல சாம்சன் கடைசியா ஒரு முறை கடவுள் கிட்ட பலம் தர சொல்லி வேண்டி திரும்பவும் பலம் பெற்று சுமார் 3000 பெலிஸ்தியர்களை கொன்னு குவிச்சிட்டு கடைசியில அவரும் இறந்துட்டு இருக்காரு.